ஹலோ எல்லாருக்கும் குட் மார்னிங். புது வருஷத்தோட செகண்ட் டே போயிட்டுருக்கு. ஸோ நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். லைக்குக்காக எதுவுமே பண்ணலை, சும்மா நம்ம புது வருஷத்தில் ஏதாவது பண்ணணுமேனு தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்ல வீடியோஸ் தான் போடுவேன், தப்பான எந்த வீடியோஸும் போட மாட்டேன். ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, 2024 எனக்கு பெரிய ஒரு லெசன் கிடச்சிருச்சு. 2020 2024 வரைக்கும் என்ன லெசன் கிடச்சிருச்சுன்னா, யாரையுமே நம்பாதீங்க. அப்பா அம்மாவை தவிர யாரையுமே நம்பாதீங்க. நம்மளோட இமோஷ்னல் வீக்னஸ் புரிஞ்சு நம்மக்கிட்ட பேச நிறைய பேர் வருவாங்க. அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா தப்பான மீனிங் இல்லை, நம்ம காசாக இருக்கட்டும், நம்ம ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், அதை வச்சு நம்மக்கிட்ட பழகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யார்கிட்டையும் நீங்கள் விழுந்து விடாதீங்க, சரியா? எப்போவுமே கான்ஃபிடென்ஸாக இருங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் எப்போவுமே இருக்கணும். மற்றவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு நீங்கள் உங்கள் மனசை காயப்படுத்திக்கிட்டு வலிமைப்படுத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காதீங்க. என் தமிழ் கொஞ்சம் அங்கிட்டு பிரச்சனையாக தான் இருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன், யாரையுமே இந்த உலகத்தில் கண்ணை மூடி நம்பிடக்கூடாது. அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம், கடவுள்கிட்ட சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து நமக்கு தப்பான ஒரு வழியை காட்ட மாட்டாங்க, நமக்கு கரெக்டான வழியை அவங்க காட்டுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். படிங்க, நல்லா படிங்க, படித்து பெரிய ஆளாங்க. படிப்பு வந்து எப்போவுமே நம்மளை கைவிடாது. ஸோ யாரையும் நம்பாமல் இண்டிபெண்டாக செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுங்கள். மற்றவங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அதெல்லாமே கேட்காதீங்க. அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நமக்கான கரெக்ட் வழியை அவங்க காட்ட மாட்டாங்க. ஸோ என்னோட இத்தனை நாள் 2024 வரைக்கும் நான் பழகினது, நான் கற்றுக்கிட்டது எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லாயிருப்போம், எல்லோரும் நல்லாயிருப்போம். நான் தளபதி ஃபேன் தான். ஸோ அதனால் எல்லாருமே நல்லா இருக்கணும். யார்கிட்டையும் போய் அவங்கள குத்தம் சொல்லக்கூடாது. உங்கள் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு சந்தோஷமாக இருங்க. எப்போவுமே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? பாய், தேங்க்யூ.